உற்சாகமான மாலை வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பில்லர்ஸில் ஏன்னா எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக, அதனால் ரொம்ப சிட்டுடையாக முடிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பில்லர்ஸில் ரத்த தானம் நாங்கள் செய்கிறோம், மக்களுக்கு செய்ய ஊக்குவிக்கிறோம். ரத்த தேவை இருப்பவர்கள் ரத்தத்தை ஏற்பாடு செய்து தருகிறோம். கண்தானம், ஏதாவது தகுதியாக மேற்கொள்ள சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து அவங்களோட கண்கள் போய் நாங்களே எங்கள் டீம் சார்பில் தானமாக கலெக்ட் செய்து நேர்பை ஐபேன் கொடுத்து 4 பேர் பார்வை கொடுக்க உறுதுணையாக இருக்கும். அதை தாண்டி அடுத்தது உடல் தானம். தர்மபுரி மட்டுமில்லாத தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவருடைய இறப்பிற்கு பிறகு முழு உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக முழு உடலை தானம் செய்ய உறுதுணையாக இருந்து கொண்டுள்ளோம். அதில் உறுப்பு தானம், மேலும் ஐயா சொன்ன மாதிரி தாய்ப்பால் தானம், அதாவது தாய்ப்பால் அதிகமாக சொல்லக்கூடிய பெற்றோர்கள் வந்து தாய்ப்பாலை செய்து அதை வந்து தர்மபுரி மட்டுமல்லாத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு தாய்ப்பால் வங்கிக்கு கொடுத்து 6 மாதம் வரைக்கும் பாதுகாப்பு வச்சு யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டு வரோம். அது இல்லாமல் நட்பு வட்டங்களை சேர்ந்து தர்மபுரியை சேர்ந்த 20 தன்னார்வ அமைப்புகளோடு இணைந்து தர்மபுரி உணவு வங்கி இன்னொன்று ஏற்பாடு செய்து அதன் மூலமாக தினமும் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு எதிரில் தினந்தோறும் மதியம் செய்ய 1 மணிக்கு குறைந்தபட்சம் 100 to 500 பேர் வந்து தினமும் வந்து உணவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதே போல் இந்த பேரிடர் மேலாண்மை, அடுத்ததான் வந்து விரைவில் மனிதநேய மருத்துவ மையம் அப்படின்னு வந்து தொடங்க உள்ளோம். இது போன்ற பல்வேறு சேவைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இதற்கு அடுத்தபடியாக சென்னை போன்ற பெருநகரங்களை மட்டுமே இந்த மார்கழி மாதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பாங்க. அதாவது சென்னையில் திருவையாறு, கோவில் திருவையாறு, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு வருது. சேலத்தில் மார்கழி திருவிழா, இந்த மாதிரி பல்வேறு இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி போன வருஷம் நண்பர்களோடு இணைஞ்சு இந்த தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். போன வருஷமே நம்ம வந்து எடுத்தோம்னா முதல் முயற்சியாக 30 நாள் வந்து ஒரு முயற்சியாக எடுத்தோம். உண்மையிலே 30 நாள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வெற்றி கொடுத்தோம் இங்கே தர்மபுரி மக்கள். போன வருஷம் தர்மபுரி மக்கள் மட்டும் தான் பங்கேற்கிற மாதிரி இருந்தது. இந்த முறை வந்து தர்மபுரி மட்டும் இல்லாது பல்வேறு மக்களோட பல்வேறு மாவட்ட மக்களோட கோரிக்கைகள்லாம் ஏற்று நம்ம மட்டும் நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம எல்லாமே பயன்படும் அப்படின்றதுக்காக ஓப்பன் வாழ்க்கை மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்லேருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துறதுக்காக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருக்குது. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மேடை ஏறி அலங்கரிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ஏற்கனவே ஆன்லைனில் மட்டுமே 2800 மேற்பட்ட பதிவு செஞ்சிருந்தாங்க. மேலும் தினந்தோறும் இங்கே வந்து ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் கருதி இதோட இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும், இப்போ இந்த ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம் அல்லது உணவு வழங்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான இதனாலும் இதே ஏபிஎஸ் வளாகத்தில் குறைந்த 3வது அறையில் நீங்கள் எப்போ வேணும் அணுகலாம். அங்கே வந்து அலுவலக ஊழியர்கள் வந்து இருப்பாங்க. நீங்கள் பதிவு செய்யறதுனாலும் சரி, இல்லை தேவை இருக்கவங்களுக்கு ரத்தம் வேணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் நேரடியாக எப்போ வேணாலும் வந்து அணுகலாம். நன்றி.